comes to Rajni sir, Rajni sir வந்து நீங்க கோர்ஸ் அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்க ரீசன்ட்டா கூட பண்ணீங்க இல்லையா? ஆமா, தீபாவளி பண்ணிருந்தோம் நம்ம. அவருக்கு ஃபேவரட்டான டிஷ் என்ன சார்? ரஜினி சார் எப்பவுமே வந்து பால் பாயசம் தான். பால் பாயசம். Yes, yes. ஆஹா. ஓகே. பால் பாயசம் நம்மளோட ரசம் நல்லா சாப்பிடுவாரு. ஓகே. சோ அது ரெண்டுமே அவரோட ரொம்ப ஃபேவரட் டிஷ். ஆல் டைம் ஃபேவரட். யா. அம்பானி சாருக்கு? அவருக்கு தோசை and இட்லி தான். இட்லி தோசை. யா, இட்லி தோசை. பக்கா சவுத் இந்தியன். அப்பா பக்கா சவுத் இந்தியன். ஓகே. நீங்க தோசையில எவ்வளவு வெரைட்டிஸ் கொடுங்களேன், he will like. ஓகே. புது வெரைட்டி அவரே சொல்வார். நல்லா இருக்கும். அவர்கிட்ட ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு நல்ல ஒரு செரிஷிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இன்னைக்கு நமக்கு மெனுல எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் இருக்கு? வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா 40+ வெரைட்டிஸ் இருக்கு நமக்குல. சோ அந்த 40+ வெரைட்டிஸ் அப்படின்னு பாக்கும்போது சொல்ல முடியுமா? ஸ்வீட்ஸ்ல பாத்தீங்கன்னா இம்ரானி மிட்டாய், சாய் துக்குடா, அதுக்கப்புறம் வந்து அங்குரி பாசுந்தி, அதுக்கப்புறம் வந்து லீச்சி பாசுந்தி, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா, பீட்சா வெரைட்டிஸ், சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ், பாத்தாய் நூடுல்ஸ், மஞ்சூரியன். நம்ம சவுத் இந்தியன் எடுத்துட்டோம்னா we have தோசை கவுண்டர்ஸ், கொத்து பரோட்டா. நார்த் இந்தியன் எடுத்துட்டோம்னா சோலா பட்டூரா, குல்ச்சே, நான், இந்த மாதிரி வந்து 40+ வெரைட்டிஸ் இருக்கு. ஐஸ்கிரீம் தனியா இருக்கு, குல்ஃபீஸ் தனியா இருக்கு, ஃப்ரூட்ஸ் செக்ஷன்ஸ் தனியா இருக்கு. சூப்பே பாத்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் கொடுக்குறோம். ஒன்னு முல்தானி சூப், இன்னொன்னு வந்து நம்ம ஹாட் அண்ட் ஷவர் சூப். முல்தானி சூப். ஆமா, நான் இத இன்னும் ட்ரை பண்ணவே இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நீங்க. சோ 40+ வெரைட்டிஸ் நம்ம வந்து இதுல பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம்.